ஓகே. ஆமா, சரக்கேறி வர்றதுக்கு முன்னாடி நல்ல ப்ராப்ளம் இருந்துச்சுல உங்களுக்கு? எனக்கு வந்து கால் பிளேடர்ல கட்டி இருந்தது மேடம். கால் பிளேடர்ல கட்டி இருந்தது. அப்பதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ அவங்க டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உடனேவே ரொம்ப டிலே பண்ணக்கூடாது, நீங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஊர்ல எல்லாம் அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க சரி ஊருக்கு வந்துருமா, இங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஊருக்கெல்லாம் போகலாம், ஊருக்கு தான் போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஊருக்கு போனோன்னு வேலை மேல கூட லீவ் எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் கர்லின் அக்கா சொன்னாங்க எனக்கு, நீ வந்து இங்க ஒரு இடம் இருக்கு புஷ்பாஞ்சலி கிட்ட வா, நீ ஒன்றும் இன்ஜெக்ஷன் இல்லை, மெடிசன் இல்லை, எதுவுமே இல்லை, இங்கே நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ நான் போனேன் ஃபர்ஸ்ட் டே. அங்க போன உடனே ஒரு ஸ்டார்டிங்ல பயமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூவா நீங்க வாங்க ஒரு 15 days அப்படின்னு அஸ்வினி மேடம் தான் பார்த்துக்கினாங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அப்புறம் சரி நானும் கண்டினியூஸா சாட்டர்டே கூட சண்டே கூட போயிருக்கிறேன். அப்பெல்லாம் சண்டே கூட இருந்தது. சண்டே கூட போனப்போ ஒரு 15 days ஆனக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கேனிங் பண்ண சொல்லி சொன்னாங்க. அப்போ ஸ்கேனிங் பண்ணப்பவே நல்ல ரிசல்ட் வந்தது. அந்த கட்டி வந்து கம்மியா இருந்தது, கரைஞ்சிருந்தது கட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். கட்டி எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன் இருந்தது, அதுவும் கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டி வலி ரொம்ப. அது எல்லாமே வீடும் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப லாங்கில் வந்துட்டதுனால அங்கே போக முடியல, செராக்கேருக்கு வர்றதுக்கு முடியல ரெகுலராக. என்னால் வேலையும் ஃபுல் டே இருக்கிறதுனால டைமே இல்லை சுத்தமாக. அதனால வந்து இப்போ பெட் வாங்கின்னு வந்திருக்கேன். எனக்கு மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் எல்லாம் ஃபேமிலியாக யூஸ் பண்ணலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் பெட்டு வாங்கியிருக்கேன். நான் கடவுளுடைய கிருபையில் பெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பசங்களாம் எல்லாரும் இப்போ யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கோம். ஓகே. ஆமாம், நீங்கள் என்ன வெயிலில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். குக்கிங் பண்ணுவேன், ஹவுஸ் கீப்பிங் தான், சமையல் பண்ணுறேன், நான் எல்லா வேலையும் பண்ணுறேன். ஓகே. ஆமா, இப்போ அங்கேயே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் இல்லையா? என்னத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கீங்க இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி? அதனால அங்கே ரெகுலராக வர முடியல மேடம். அதனால நல்ல ரிசல்ட் வருது. அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ ரேட் இருந்தாலும் வாங்கியிருக்கேன். ஓகே. ஆமா, இப்போ ஆன்லைன்ல கம்மியா சொல்றாங்க அமௌண்ட். 15,000 20,000 கிடைக்குது. இப்போ நீங்க 70,000 அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இது பெருசா தெரியலையா? ஆன்லைன்லனாக்கா அவங்க ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, நம்மளும் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம போயிட்டு அவங்க கிட்ட கேட்கவும் முடியாது, அதை நம்ம சரி பண்ணிக்கவும் முடியாது. இங்கனாக்கா நம்ம செராக்கேர்ல நீங்க வாரண்டி எல்லாம் கொடுக்குறீங்க, வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தா கூட வீட்லயே வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க, இல்லை நாங்களும் அங்கே எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணிப்போம். அதனால இங்க வாங்க. உங்களோட ப்ராப்ளம்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கம்மா வெளியே? நான் வெறும் டேப்லெட் ஸ்டார்டிங்லேயே எனக்கு தெரிய வந்துச்சு மேடம். நான் அதனால எதுவும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டிசைட் பண்ணப்பவே உடனேவே எனக்கு அந்த அக்கா ஃபோன் பண்ணி நீ இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால நான் எனக்கு எதுவும் செலவு பண்ணல. நான் வெறும் ஸ்கேனிங் பண்ணது தான் எனக்கு செலவு, மற்றபடி எதுவும் செலவு. என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கம்மா? ஸ்கேனிங் பண்ணேன், டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்கேனிங் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ பார்த்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணும், நீங்க டிலே பண்ணீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இங்க செராக்கேருக்கு வந்து ஆஃப்டர் ரிப்போர்ட் பண்ணீங்க இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க டாக்டர்? அப்போ கியூர் ஆயிடுச்சு, ஃபுல்லா கட்டியே இல்லைன்னு சொன்னாங்க. வால்பீடர் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் எடுத்தப்போ வால்பீடர்ல கட்டியும் இல்லை, அதுக்கப்புறம் கிட்னிலையும் ஸ்டோன் இல்லை. எவ்வளவு குஷியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா. எப்படி பயந்து நின்ற ஸ்டார்டிங்ல என்ன ஆகுமோ ஏதாவுமோ, அழுது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க தான் அவ்வளவு சமாதானம் பண்ணி இருக்கிறீங்க, என்ன ஒன்னாவாது நல்லாயிடும் இது பண்ணிருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒண்ணுமே இன்ஜெக்ஷன் இல்லாம மெடிசன் இல்லாம கியூர் ஆகுதுன்னா ரொம்ப கிரேட். ஓகே. நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் உங்களுக்கு கூட என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க தைரியமா பயப்படாம, இது கரண்ட் தெரப்பி கூட இல்லை, தைரியமா நீங்க இந்த தெரப்பியை எடுக்கலாம். கண்டினியூஸா வாங்க முடியலன்னா கூட கண்டினியூஸா நீங்க செராக்கேருக்கு போனாக்கா கட்டாயம் என்ன நோய் இருந்தாலும் 100% கியூர் ஆயிடும். கண்டிப்பா நம்பிக்கையா நீங்க போகலாம். தேங்க்யூ.